டெல்லியில் தற்போது புயலை கிளப்பியிருக்கும் போராட்டத்தின் பின்னணியில் வெறும் உடனடி கோரிக்கைகள் மட்டும்தான் இருக்கின்றனவா என்றால் நிச்சயமாக இல்லை. இதன் ஆணிவேர் 2027 வரவிருக்கும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களை நோக்கியே நீண்டிருக்கிறது. டெல்லி அதிகார மையத்தை குறிவைத்து தொடங்கப்பட்ட இந்த நகர்வுகள் ஒரு பெரும் ஆட்டத்தின் முதற்கட்டமே ஆகும். இதன் பின்னணியில் வெளிநாட்டு சக்திகள் முதல் உள்ளூர் பண முதலைகள் வரை காய் நகர்த்தி உள்ளதாக தெரிகிறது. 2014க்கு பிறகு ஆட்சி கட்டிலில் ஏறிய பிரதமர் நரேந்திர மோடியை இறக்க முடியாமல் தவித்து வருகின்றது எதிர்க்கட்சிகள். சரி, கட்சிகள்தான் இப்படி என்றால் அமெரிக்கா, சீனா, பாகிஸ்தான், துருக்கி என பல நாடுகளும் எப்போது மோடி கீழே இறங்குவார் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் இந்தியாவின் அதிரடி வளர்ச்சிகள்தான். உலகமே போரின் பிடியில் இருக்கும் வேளையில் இந்தியா மட்டும் கழுவுகின்ற மீனில் நழுவுகிற மீனாக அதன் வேலையை மட்டும் பார்த்து வருகிறது. இது சுத்தமாக மேற்கத்திய நாடுகளுக்கு பிடிக்கவில்லை. ஒரு காலத்தில் நாம் சொல்வதை கேட்ட நாடு இன்று அவர்கள் சொல்வதை உலகமே கேட்கிறது என்ற எண்ணத்தில், கோபத்தில் உள்ளது. இந்த கணக்கையெல்லாம் வைத்துதான் தற்பொழுது போராட்டம் வெடித்திருக்கிறது. இதை அரசியலாக்கி மோடி ஆட்சியை கவிழ்ப்பதே இதன் முதன்மை நோக்கமாகும். இந்த போராட்டத்தை சுழற்றி அடிக்கும் முக்கிய சக்தியாக ஆம் ஆத்மி கட்சியும் மற்றும் காங்கிரஸ் முன்னாள் தீவிர ஆதரவாளர்களுமே இயங்கி வருகின்றனர். தற்போது ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கும் ஒரே மாநிலம் பஞ்சாப் மட்டுமே. 2027 பஞ்சாபில் தேர்தல் வரவிருக்கும் நிலையில் அங்கே தனது அரசியல் இருப்பையும் செல்வாக்கையும் தக்க வைத்துக் கொள்ள அவர்களுக்கு ஒரு வலுவான தளம் தேவைப்படுகிறது. போராட்டம் நடத்தும் தரப்பினர் முன்வைக்கும் மத்திய கல்வி அமைச்சரின் ராஜினாமா கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டாலும் கூட ஏதாவது ஒரு புதிய சாக்குப்போக்கை கூறி போராட்டத்தை நீட்டிப்பதே இவர்களின் முதன்மை திட்டமாக உள்ளது. இந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் காக்ரோச் ஜனதா கட்சி மற்றும் அதன் முக்கிய முகமான அபிஜித் போன்றவர்கள் திடீரென அரசியலுக்கு வந்தவர்கள். அமெரிக்காவில் இருந்து சமூக ஊடகங்கள் வழியாக இந்த இயக்கத்தின் விதையை தூவினார்கள். டெல்லியில் பற்ற வைக்கப்பட்ட இந்த நெருப்பை பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் என பல மாநிலங்களுக்கு பரப்ப மிகப்பெரிய திட்டமிடல் நடந்திருக்கிறது. குறிப்பாக 403 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் 2027 சமாஜ்வாதி கட்சி ஆட்சியை பிடிக்க தவறினால் இந்திய அரசியலில் அந்த கட்சியின் செல்வாக்கு கேள்விக்குறியாகிவிடும். அதேபோல உத்தரகாண்ட், கோவா, மணிப்பூர், குஜராத் போன்ற மாநிலங்களிலும் பாஜகவிற்கு எதிரான அலையை உருவாக்க இந்த போராட்டம் ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த போராட்டத்தின் மற்றொரு முக்கிய இலக்கு நாட்டின் இளம் வாக்காளர்கள் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் பிரபல யூடியூபர்களின் வீடியோக்கள் மூலமும் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மாயையை இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கப்படுகிறது. உண்மை பரப்புவதை விட பொய்கள் வேகமாக பரவும் என்ற தந்திரத்தை எதிர்க்கட்சிகள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி வருகின்றன. இவ்வளவு பெரிய போராட்டத்தை இத்தனை காலம் தொய்வின்றி கொண்டு செல்ல பின்னணியில் மிகப்பெரிய பணபலமும் கட்டமைப்பு வசதிகளும் இயங்கி வருகின்றன. போராட்டக்காரர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், இலவச தங்குமிடம், சமூக ஊடக படைப்பாளிகளுக்கு கொடுக்கப்படும் பணபலம், பிரபலங்களின் வருகை என எல்லாமே எங்கிருந்தோ கச்சிதமாக ஒருங்கிணைக்கப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் டெல்லியில் வீதியில் இறங்கி நடக்கும் இந்த போராட்டம் உடனடி தீர்வுகளுக்கு ஆனது அல்ல. 2027 மாநில தேர்தல்களை மையமாக கொண்டு மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து வாக்கு வங்கியை மாற்றியமைக்க தீட்டப்பட்ட ஒரு நீண்டகால அரசியல் வியூகமே ஆகும்.